உலகம் எங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டியன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக மேடம். சார் இன்னைக்கு நம்ம என்ன சார் ஸ்பெஷலான ஒரு டாபிக் எடுக்க போறோம்? அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம மாத பலன் பேசியிருக்கோம், அதே போல் வருட பலன்கள் பேசியிருக்கோம். ஸோ அதே போல் பிறப்பின் ரகசியங்கள்லாம் பேசிட்டோம். அப்போ இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் எப்பொழுது ராஜயோகம் காத்திருக்கு? இந்த 12 ராசி அன்பர்களில் யார் யாரெல்லாம் எந்தெந்த வயதுலேருந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறாங்க, எந்தெந்த வயதுலேருந்து தன்னுடைய வாழ்க்கையில் அங்கீகாரம் பெற போகிறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார், கன்னி ராசிக்கு இந்த ஏஜுக்கு மேலே அவங்களுக்கு எப்படி ஒரு ஜாக்பாட் இல்லை உங்கள் சூப்பராக இருக்க போதாங்க, அவங்க வாழ்க்கையில் எல்லாமே செமையாதமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஏஜ் எப்போ சார் அவங்களுக்கு வரப்போகுது? குறைஞ்சது கன்னிராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 31 வயசுலேருந்தே லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ராஜயோகம், அங்கீகாரம், மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் எல்லாமே இவங்களுக்கு 31 வயசில் ஸ்டார்ட் ஆகும். 31 வயசு வரையும் அப்படின்னா இவங்களுக்கு லைஃப்பில் சந்தோஷமே கிடையாதா அப்படின்னா 31 வயசு வரையுமே இவங்களுடைய அனுபவ பாடங்களே லைஃப் ஸ்டைலாக போயிருக்கும். 31 வயசு வரையும் இவங்க வேலையில், இவங்க தொழிலில், இவங்களுடைய வீட்டில் எல்லா இடத்துலையும் இவங்களுடைய நிலைப்பாடை உறுதி செய்வாங்க, இவங்களுடைய அங்கீகாரத்தை உறுதி செய்வாங்க. ஸோ அதை புரிஞ்சு இவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவர்களிடம் அன்பை பெற்று அதன் மூலமாக முன்னேறணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட இதில் கன்னிராசியில் 50% கன்னிராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட இந்த 31 வயசில் வரக்கூடிய ராஜயோகத்தையோ ஒரு அற்புதமான மாற்றங்களையோ நிறைய பேர் விட்டு கொடுத்துட்றாங்க. நிறைய விட்டு கொடுத்துறாங்க. உண்மையிலே பார்த்திங்கன்னா இவங்க ஒரு இலகின மனசு. அந்த கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா அந்த பணம், பொருள், ஆசை அப்படிங்கிறத எக்காரணத்தை கொண்டும் பணத்துக்காண்டி விலை போக மாட்டாங்க, ஒரு தங்க நகைக்காண்டி விலை போக மாட்டாங்க, அன்புக்காண்டி என்னை சொல்லி நான் விலை வந்தேன் அப்படின்னு சொல்லி தான் இவங்க அவ்வளோ சாஃப்டாகவே விட்டு கொடுத்து அந்த பல கன்னிராசிக்காரங்க 31 அந்த 45 வயசுக்குள்ளே வரக்கூடிய ராஜயோகத்தையுமே அள்ளி கொடுத்த வள்ளலாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இவங்களுடைய இயல்பான குணம். கண்ணியில் தான் பார்த்திங்கன்னா நம்முடைய புதன் பகவான் மூல திரிகோணம் பெறுகிறார். சுக்கிரன் அங்கே தான் வலிமை இழக்கிறார். சுக்கிரன் தான் நம்ம அதாவது பணம் சார்ந்த விஷயத்துக்கு மிகப்பெரிய கிரகமாக நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல் அழகை ரசிக்கக்கூடிய தன்மையும் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே சுக்கிரன் வலிமை இழக்கிறதுனால கன்னிராசிக்காரங்க பார்த்தாலே ஒரு குளுமையான அற்புதமான தோற்றம் கொண்டவர்கள். அவங்கள பார்த்தாலே பிடிக்கும். வசீகரமான தோற்றம் அப்படிங்கிற தன்மை கண்ணிக்கு உண்டு. ஆனால் வசீகரம் முகத்தோற்றத்தில் மட்டும்தான் இருக்கும். உள்ளே அவ்வளோ வலியும் வேதனையும் இருக்கும். வெளியே காட்ட மாட்டாங்க. எப்படி ரிஷபராசிக்காரங்க காட்ட மாட்டாங்களோ அதே மாதிரி தான் கன்னிராசிக்காரங்களும் தன்னுடைய வலியும் வேதனையும் வெளியே சொல்லாமல் சிரித்த முகத்துடனே செயல்படக்கூடிய ஒரு பண்பான பாசமான குணம் கொண்டவர்கள். கண்ணியில் பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரங்கள் உண்டு. ஒன்று சூரிய பகவான் நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம், அதுக்கடுத்து சந்திர பகவான் நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம், அதுக்கடுத்து செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான நம்முடைய சித்திரை நட்சத்திரம். ஸோ 3 நட்சத்திரங்கள் நம்முடைய கன்னிராசியில் இருக்கிறதுனால இந்த 3 நட்சத்திரங்களுடைய அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் பார்த்தோம் அப்படின்னா உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ராகு திசை முடிஞ்சு குரு திசைக்கு அப்புறம் தான் லைஃபோடைய மிகப்பெரிய அற்புதமான ஒரு தொலைநோக்கு பார்வையை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மை உண்டு. பொதுவாகவே இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் 30 வயதுக்கு முன்னாடி திருமணம் முடிச்சிருந்தாங்கன்னா திருமண வாழ்க்கையில் ஸ்டாண்டர்டாக நிற்கிறதுக்கு, அதாவது என் மனைவி, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய கணவன்னு ஸ்டாண்டர்டாக நிற்கிறதுக்கு போராடக்கூடிய தன்மை இருக்கும். அந்த திருமண வாழ்க்கை மட்டும் ரொம்ப போராடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து இவங்க லைஃப்பில் ஒரு 26 வயசுலேருந்தே இவங்க படிப்படியாக முன்னேறுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். 26லேருந்து ஒரு 35க்குள்ளே முன்னேறின உத்திர நட்சத்திரக்காரங்களாம் நிறைய அன்பர்கள் இருக்காங்க. ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிருக்காங்க. அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்கள் அதிகமான நண்பர்களை நம்ம பார்த்துருக்கோம். இவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக ஒன்று இவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, இல்லை இவங்க வீட்டில் யாராவது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புலாம் உறுதியாக உண்டு. அதுக்கடுத்து அஸ்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இயல்பாகவே அம்மா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அம்மா பிள்ளைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அது அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிகமாக பொருந்தும். அம்மா மேலே ரொம்ப அளவு கடந்த பிரியமாக இருப்பாங்க. அம்மாவை நேசிக்கிற அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தோற்றது கிடையாது. எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் ஜெயிச்சிருவாங்க. அம்மாவை நேசிக்காமல் இவங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடம் வலுவில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அம்மாவோட அன்பு இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஸோ அப்போ அம்மாவை நேசிக்காமல் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களை, பலவிதமான
சிக்கல்களை சந்தித்து தான் அதுக்கப்புறம் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய தன்மை அவங்களுக்கு இயல்பாகவே ஏற்படுது. ஸோ இவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா 26 வயசுலேருந்து மற்றவங்கள மாதிரி இவங்களும் 26 வயசுலேருந்தே படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு. இவங்க 43 வயசுக்குள்ளே ஒரு வீடு, மனை, யோகம், அந்தஸ்து, ஒரு ஒரு குடும்ப ஒற்றுமைன்னு சந்திக்கக்கூடிய யோகங்களை, ராஜ கிரீடத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உறுதியாக கிரகங்கள் அற்புதமாக கொடுத்துருங்கிறது உண்மை. ஸோ அதுக்கடுத்து இந்த சித்திரை வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே செல்ஃபிஷ்னு சொல்லுவாங்க, சுயநலவாதிகள்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க சுயநலவாதி கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னை அறிந்து தன்னுடைய செயல்பாடை கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக உருவாக்கணும், கவனமாக கொண்டு போகணும், நான் எச்சரிக்கையாக வாழணும். அதனால் இதை தொட்டால் சாக்கடிக்குன்னா தொட மாட்டேன், இந்த வண்டியில் வேகமாக போனால் கீழே வந்துடணும்னா போக மாட்டேன், என்ன நான் வந்து பாதுகாப்பு கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்மையில் தான் இருப்பாங்க. ஆனால் யாரையும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. சித்திரை நட்சத்திரம் யாரையும் மிஸ்யூஸ் பண்ணி வாழக்கூடிய தன்மையில் இருக்கவே மாட்டாங்க. ஆமாம், எனக்கு நான் என் வாழ்க்கையை நான் சிறப்பு பண்ணணும், அதுக்கு என்ன வழியோ நான் செயல்படுத்துகிறேன் அப்படின்னு இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக 19 வயசுலேயே சிந்திக்க ஆரம்பிச்சு. 19 வயசு அந்தளவுக்கு இவங்க சின்ன வயசுலேருந்தே மனப்பக்குவத்தை இயக்கக்கூடிய தன்மை. ஏன்னா ராகு ஆட்டோமேட்டிக்காக அங்கே இயங்க ஆரம்பிச்சிடுவார். ராகு கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த இயல்பான குணம், செவ்வாயோட ராகுவும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, தனக்கான ஒரு பாதுகாப்பை உறுதி செஞ்சுட்டு தொடுறேன் அப்படிங்கிற தன்மை உண்டு. ஸோ இவங்க 19லேருந்து 35 வயசுக்குள்ளேயே ஸ்டாண்டர்டான சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அதிகமானவரை பார்க்கும். இவங்க லக்னாதிபதியும் அதே போல் செவ்வாயும் வலுவாக இருந்தால் உறுதியாக சித்திரை 35 வயசுலேயே கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம், ஒரு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய யோகம்னா சூப்பராக இருக்குது. சூப்பர் சார். இப்போ இந்த கன்னிராசி வந்து இவ்வளோ சூப்பராக அவங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த மாதிரியான ஒரு வேண்டுதல் இல்லை இந்த மாதிரியான ஒரு கடவுளை அவங்களுக்கு போய் பார்த்தாங்க இல்லை கும்பிட்டாங்க அப்படின்னா இதை விட உங்களுக்கு சிறப்பாக வேறு எதுவுமே இல்லைம்மா அப்படின்ற மாதிரி இருக்கா சார்? அதாவது கன்னிராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பெருமாள் வழிபாடு பண்ணணும். ஏன்னா புதன் வந்து அங்கே தான் மூலத்திரிகோணம் வருகிறார். பெருமாள் கோயிலில் போய் மனசார பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு, தாயாரை வழிபாடு செஞ்சுட்டு, கரெக்டாக இவங்க மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் பெருமாள் கோயிலுக்கு போனாங்கன்னா கட்டாயமாக இவங்க லைஃப்பில் ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. சார், இப்போ இந்த ராசிகளுக்கும் அந்த நட்சத்திரங்களுக்கும் ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லிட்டீங்க. குறிப்பாக வந்து இந்த வயசுன்றதையும் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. உண்மையாகவே அந்த வயசில் நீங்கள் சொன்ன அந்த பலன்கள் கண்டிப்பாக நடக்குமா, இல்லை ஏதாவது ஒரு விதிவிலக்கு இருக்குமா சார்? அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு ராசியினுடைய அடிப்படையிலும் மற்றும் அந்த ராசியில் உள்ள 3 நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் உள்ள செயல்பாடுகளை பொது பலனாக சொல்லியிருக்கோம். ஸோ இது நம்ம இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வயது சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வயது சொல்லியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வயதில் தான் அவங்களுக்கு அந்த முன்னேற்றம் வருமானா அப்படி ஒரு வாய்ப்புங்கிறது ஒரு 60% கிடையாது, 30% தான் உண்டு. மீதி அவங்களுடைய லக்ன ரீதியாக, லக்ன அதிபதியின் ரீதியாக, தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக அந்த தசா நாயகன் மற்றும் புத்திநாயகனுடைய செயல்பாடை வைத்து மட்டுமே உறுதியாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அங்கீகாரம். சுய ஜாதகம், சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பை வச்சு தான் உறுதியாக எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம சொன்ன அத்தனை விதிமுறைகளும் ஒரு ராசியின் அடிப்படையோ இல்லை நட்சத்திரத்தின் அடிப்படையோ 20லேருந்து 30% அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும். அது கடந்து தான் அவங்க வருவாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் முன்ன பின்ன அதனுடைய செயல்பாடுகளில் மாற்றம் இருக்கும். ஆமாம், கட்டாயம் முன்ன பின்ன இருக்கும். 30% அந்த லெவலை கடந்தால் வரணும். மீதி 70% எதை உறுதி செய்யுது அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உறுதி செய்யும். அந்த 70% வச்சு தான் அவங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் அற்புதமான மாற்றங்களும் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களும் என்ன பண்ண முடியும், செக் பண்ணி சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணாங்கன்னா சொல்லிடலாம். அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ 12 ராசி 27 நட்சத்திரங்கள், இந்த 27 நட்சத்திரத்துக்குரிய செயல்பாடுகளை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த செயல்பாடு அடிப்படையில் உங்கள் லைஃப்பில் ஏற்றமும் வரலாம், மிகப்பெரிய மாற்றமும் வரலாம், சில அன்பர்களுக்கு குழப்பமும் இருக்கலாம். சார் நீங்கள் சொன்ன இயரில் சொன்ன வருஷங்களில் எனக்கு நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் குறைஞ்சது எனக்கு ஒரு 60% உண்மையிலேயே கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ சில பேருக்கு நடக்கலை அப்படிங்கிறக்காண்டியும் சில பேர் வார்த்தைகளை சொல்கிறீங்க. ஸோ அப்போ அதுக்கு மிகப்பெரிய காரணம் உங்களுடைய சுய ஜாதகமே. அப்போ நம்ம சொன்ன வழிபாடு இது தான் மாறுமான வழிபாடு எப்பயுமே மாறாது. நம்ம சொன்ன வழிபாடை மனசார உள்ளுணர்வோடு நீங்கள் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற லட்சியங்கள், எதிர்பார்க்குற செயல்பாடுகள் அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம் மூலமாகவும் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியின் மூலமாகவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சரியா? ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு இதை தெளிவாக சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா ரெகுலர் ஃபாலோ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில்
நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய நேயர்களுக்கு முழுமையாக புரியும். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு இதை வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கும் நம்முடைய சேனலை என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க சந்தோஷம் அடைவது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பிரபஞ்சம் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஃபைன் சார். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக அந்த 12 ராசிகளுக்கும் இந்த நட்சத்திரங்களுக்கும் நீங்கள் கரெக்டாக அந்த வயசு அது முதற்கொண்டும் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கும் உங்களோட இந்த விரிவான விளக்கத்துக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றிம்மா.